லேர்ன் எனிதிங். எப்படிடா இந்த கம்பெனியெல்லாம் இவ்வளோ அல்ட்ரா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுன்னு கண்டிப்பாக யோசிச்சிருக்கேன். எப்படி இவங்களால் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ண முடிஞ்சுது? இவங்க அந்த பிராண்டாக மாறினது எப்படி? என்ன தான் பண்ணி இந்த கம்பெனியெல்லாம் இந்த ஹை லெவல் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிச்சு? நாமளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், இப்பவும் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கும் நம்ம பிஸ்னஸ் ஒரு பிராண்டாக க்ரியேட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. எவ்வளவோ ட்ரை பண்ணுறோம், ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளால் போக முடியல. அப்படி இவங்க என்ன தான் பண்ணி இந்த உலகத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்டாக க்ரியேட் ஆகியிருக்காங்கன்னு உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச, ஏன் அடையணும்னு ரொம்ப ஆசைப்படுற ஒரு பிராண்டுனா அது ஐஃபோன், ஆப்பிள் தான். ஸோ இந்த பிராண்டு எப்படி பீப்புளோட ட்ரீம் மொபைல் ஆனதுக்கு எவ்வளவோ ரீசன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டிசைனு, லோகோ, ப்ரைஸு, கேமரா, இப்படி எக்ஸட்ரா சொல்லிட்டு போகலாம். ஆனால் இவங்க நம்மக்கிட்ட விற்கிறது பொருள் கிடையாது, நம்மளோட ஃபீலிங்ஸை. இப்போ நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்களேன், 1000 பேர் உங்களை சுற்றி இருக்கிறாங்க, அதில் நீங்கள் மட்டும்தான் லேட்டஸ்ட்டாக வந்து ஐஃபோனை வச்சுருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபீல் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்கள் மைண்ட் அண்ட் ஹார்ட் ஒன்றா சேர்ந்து எக்ஸ்க்ளூசிவிட்டி, அதாவது தனித்தன்மை உருவாக்குது. அந்த இடத்துல உங்கள் மனசில் ஒரு அழகான ஃபீலை கொண்டு வருது. அந்த பிராண்ட் என்னோடய கையில் இருக்கிறனால தான் இவ்வளோ மதிப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த உங்கள் எமோஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த பிராண்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம மதிப்பு உயரும். அந்த எமோஷன் உங்கள் மனசில் வரனால நீங்கள் அந்த பிராண்டோட ஒரு எமோஷனல் கனெக்ஷனில் ஒன்றா ஆயிடுவீங்க. இப்படி தான் ஆப்பிள் இந்த உலகத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங்கான பிராண்டாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கும் ஒரு பிராண்டாக க்ரியேட் ஆகணும்னா பீப்புள் ப்ளஸ் ஃபீலிங் ஈக்குவல் டு பிராண்ட். ஸோ ஆப்பிள்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிற லெசன் என்னென்னா, ஆப்பிள் செல்ஸ் எக்ஸ்க்ளூசிவிட்டி, நாட் டெக்னாலஜி. செகண்ட் லெசன், மெர்ச்சன்ட்ஸ். இந்த கம்பெனி சொன்ன உடனே உங்கள் மனசை என்ன வந்துச்சு? நான் சொல்லட்டுமா? இந்த எக்ஸ்பென்சிவ் கார்ஸ். இப்போ நான் சொன்ன உடனே உங்கள் மனசை வந்துச்சு பார்த்தீங்களா? அதுதான் அந்த காரோட பிராண்டு. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, நாம் நம்மளோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் த பிராண்ட் பவர். மெர்ச்சன்ட்ஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார். அவங்க அந்த பிராண்டாக க்ரியேட் ஆனதுக்கு பீப்புளோட சப்போர்ட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது எப்படின்னா, இப்போ இந்த காரை வாங்கிட்டு வெளியே ஓட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் போல், ஏன்னா அவங்க மட்டும் இந்த மாதிரி காரை ஓட்ட முடியும். நீங்கள் அந்த காரை ஓட்டிட்டு போது ஒரு புது ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு புது ஸ்டைல் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஒரு வகையான ஸ்டேட்டஸில் இருக்கிற ரைடர்கள் மட்டும்தான் காரை வாங்க முடியுங்கிற ஒரு தாட் உங்கள் மனசில் ஓடும். ஏன்னா அவங்கக்கிட்ட விற்கிறது ஸ்டேட்டஸை தான், காரை கிடையாது. ஸோ மெர்ச்சன்ட்ஸ் கம்பெனிக்கிட்ட இருந்து நாம் கற்றுக்கிற லெசன் என்னென்னா, செல்ஸ் ஸ்டேட்டஸ் நாட் கார்ஸ். அவங்க நம்ம மனசில் கொண்டு வருது ஸ்டேட்டஸ் தான், காரை கிடையாது. தேர்ட் லெசன், இந்த பிராண்டை பற்றி சொல்லணும்னா, கிளாத் சேல்ஸில் ஒரு புது வகையான டெக்னிக்கை கொண்டு வந்தது இந்த பிராண்டு மட்டும்தான். இவங்க விற்கிற எல்லாமே ஹை லெவல் இருக்கிற பீப்புளை டார்கெட் பண்ணுறது மட்டும்தான். எக்ஸாம்பிளுக்கு பிஸ்னஸ்மேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு போனோம். அந்த பிராண்ட் நேம் த குகி. இவங்க அந்த நிலை அடைஞ்ச ஒரு ட்ரிக் என்னென்னா, 2 வாரத்துக்கு முன்னாடி போய் அங்கே துணி வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அடுத்த 2 வாரம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா அங்கே அதோட புது டிசைனாக அங்கே தான் பார்ப்பீங்க. புது டிசைனை காமிச்சு பீப்புளை அட்ராக்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் டீப்பாக பார்த்தோம்னா நிறைய மார்க்கெட்டிங் சீக்ரெட், சைக்காலஜி, இது எல்லாமே கலந்துருக்கு. இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் குகின்னு டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 3 டேஸில் குகி டீப் பிஸ்னஸ் சீக்ரெட்டை அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ குகி சேல்ஸ் பண்ணது அவங்களோட கிளாத்தை கிடையாது, லக்ஸரிஸ் தான். குகிக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிற லெசன்ஸ், செல்ஸ் லக்ஸரிஸ் நாட் கிளாத்ஸ். அவங்க விற்கிறது விலையுயர்ந்த ஆடம்பரத்தை, துணியை கிடையாது. ஸோ நம்ம அந்த 3 பிக்கெஸ்ட் கம்பெனிக்கிட்டேருந்து கற்றுக்கிறது என்னென்னா, ஆப்பிள் செல்ஸ் எக்ஸ்க்ளூசிவிட்டி நாட் டெக்னாலஜி. ஆப்பிள் விற்றது தனித்தனிமை, டெக்னாலஜி கிடையாது. மெர்ச்சன்ட்ஸ் செல்ஸ் ஸ்டேட்டஸ் நாட் கார்ஸ். மெர்ச்சன்ட்ஸ் விற்றது கெத்து, கார் கிடையாது. குகி சேல்ஸ் லக்ஸரிஸ் நாட் கிளாஸ். குகி விற்றது ஆடம்பரத்தை, ட்ரெஸ்ஸை கிடையாது. ஸோ இந்த கம்பெனியெல்லாம் நமக்கு சொல்லித்தர ஒரு காமனான லெசன் என்ன தெரியுமா? யுவர் கம்பெனி சேல்ஸ் ஃபீலிங்ஸ் நாட் ப்ராடக்ட்ஸ். உங்கள் கம்பெனி மக்களோட உணர்ச்சியில் இருக்கணும், பொருளில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்லோட் பண்ண அதர் வீடியோஸை பார்க்கணுன்னா இங்கே கனெக்ட் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.